Hi friends, அனைவருக்கும் காலை வணக்கம். This is Shivaji. Stop loss strictly maintain பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேடே எடுக்காதீங்க. அதே சமயத்தில் உங்களோட டார்கெட் என்ன அப்படின்றது ப்ரீ பிளான் பண்ணுங்கள். என்ட்ரி ஆனதுக்கப்புறம் உங்கள் விருப்ப பிரகாரம் நீங்கள் டார்கெட் புக் பண்ணுறது உங்களுடைய கேபிட்டலில் ஒரு நாள் கம்ப்ளீட்டாக ஜீரோ பண்ணிவிடு ஃப்ரெண்ட்ஸ். அது புரிஞ்சுங்க. இலக்கு இருக்கட்டும், ஒரு நமக்கு எதை நோக்கி பயணம் பண்ணுறோம் அப்படின்றதுல ஒரு தெளிவான ஒரு என்ட்ரி இருக்கட்டும். இதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் கிட்டத்தட்ட 75% to 80% நம்ம அமைதியாக இருக்க வேண்டிய நேரம் தான். ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா எப்போ ட்ரேட் எடுக்கலாம் இதை தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் இன்றைக்கி எவ்வளோ கிடைக்கும், இன்றைக்கி எவ்வளோ ப்ராஃபிட் வரும், இன்றைக்கி 500 கிடைச்சா போதும், இன்றைக்கி 1000 கிடைச்சா போதும், இந்த மாதிரி மைண்ட் செட்டோட ட்ரேட் பண்ணாதீங்க. உங்களுடைய பிளான் எக்ஸிக்யூட் ஆகுதான்னு பாருங்கள். அது பொறுத்து தான் உங்களுக்கு ஸ்டாப் லாஸோ உங்களுக்கு டார்கெட்டோ நீங்கள் இன்றைக்கி டிசைட் பண்ண முடியுமே தவிர நீங்கள் நினச்ச மாதிரி இன்றைக்கி 500 வேணும் 1000 வேணும் அப்படின்லாம் நம்ம விருப்ப பிரகாரம் ட்ரேடிங் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு உங்களுக்கு சரியான ஒரு மென்டர் தேர்ந்தெடுங்க. அதாவது உங்களுக்கு ஒரு வழிகாட்டி தேர்ந்தெடுங்க. நல்ல ஒரு சிறப்பான உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஒத்து போகிற ஒரு நபர் கூட போய்ட்டு விஷயம் தெரிஞ்சுங்க. ஒரு வெபினார் செமினார் யார்கிட்டே கற்றுக்குங்க. ஓகேங்களா? நீங்கள் என்கிட்ட தான் கற்றுக்கணுன்னு அவசியம் கிடையாது ஃப்ரெண்ட். நல்லா புரிஞ்சுக்க. உங்களுக்கு மேட்சிங் யார் ஆகிறாங்களோ, உங்களுடைய மைண்ட் செட்டை யார் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க கூட நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள். கொஞ்ச நாள், ஒரு 3 மாதம் 6 மாதம் ட்ராவல் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நிறைய விஷயம் கற்றுக்கலாம். கற்றுக்கிட்டதுக்கப்புறம் தைரியமாக ட்ரேட் பண்ணுங்கள், பயம் இல்லாமல் ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஏன்னா 100ல் 5 பேர் தான் அந்த மாதிரி ஒரு மேலே வருது. 95% என்னென்னா ஓடுறா யார் போய் கற்றுக்கிறதெல்லாம் போய் கற்றுக்கலாம், சும்மாலாம் வேலைக்கு ஆகத்தில் அதெல்லாம் அப்படின்னா அப்போ ஏன் ட்ரேடிங் ஏன் பண்ணுறீங்க? உங்களுடைய பணத்தை ஏன் விரயம் பண்ணுறீங்க? ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வீடியோ பிடித்த மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 25K சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நெக்ஸ்ட்டு ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுடைய ஆதரவு தொடர்ந்து அளித்து வரும் அனைத்து நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியாலிட்டி பற்றி, அதாவது உண்மையாக கற்றுக்கணும் அப்படின்னு ஆர்வம் இருக்கிறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம 25K சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் ஆகணும். நம்ம ஒரு ஃப்ரீ வெபினார் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் மறக்காமல் கலந்துக்குங்க. ஓகேங்களா? அதே மாதிரி வேறு இந்த ஸ்டாக் செலெக்ஷன் வெபினார் பற்றி உங்களுக்கு வீடியோ எண்டில் சொல்கிறேன். உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் நம்ம ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு. தெரியாதவங்க வீடியோ எண்டில் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா டைம் ஆகிடுச்சு, மார்னிங் அப்டேட் போகலாம் நம்ம. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நிஃப்டி 50யும் பேங்க் நிஃப்டியும் மார்னிங்கில் பார்த்துட்டு வரோம். அதுக்கு மறக்காமல் உங்களுடைய 200 லைக்ஸையும் பதிவு பண்ணிட்டு வரீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனால் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 டேஸ் லைக்ஸ் அகைன் கம்மியாகிட்டு 150 140 அந்த மாதிரி கம்மியாகிட்டு இருக்குது. மேபி ஞாபகம் இல்லாமல் மறந்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ரீமைண்ட் பண்ணேன். மறந்துட்டவங்க லைக் பண்ணிவிட்டு அப்புறம் வீடியோ பாருங்கள். நிஃப்டி 50 பிஹேவியர் பார்த்திங்க அப்படின்னா அது என்ன சொல்ல வருதுன்னு பாருங்கள். எவ்வளோ தான் நான் கீழே வந்தாலும் மேலே போகிறேன், எவ்வளோ தான் நான் கீழே வந்தாலும் மேலே போகிறதுக்கான அறிகுறி தான் இருக்குது. ஓகேங்களா? ஏன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், கிளியராக சொல்லுது பாருங்கள். மார்க்கெட்டை நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுறாங்க. இந்த லோ அங்கே இருக்குது, அகைன் ஒரு நெக்ஸ்ட் லோ, அதுக்கே இங்கே ஒரு நெக்ஸ்ட் லோ. எந்த லோவையும் நான் பிரேக் பண்ண முடியல இன்னும். ஆனால் ஹை மட்டும் நான் பிரேக் பண்ணிட்டு போகிறாங்க. இந்த ஹையை பிரேக் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஹையை பிரேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு நல்ல ஃபாஸ்ட் மூமெண்டம் பார்க்கலாம். அதாவது இதுக்கப்புறம் 17,800 அபோவ் உங்களுக்கு க்ளோசிங் வச்சுட்டாங்க மேலே அப்படின்னா தாராளமாக அங்கேருந்து நல்ல ஒரு பையிங் ப்ரெஷர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா மார்க்கெட் ஆல்ரெடி கன்சாலிடேஷன் ஆகிடுச்சு. மேலே ரன்னிங் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸு ஒரு கன்சாலிடேஷன் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ ப்ரைஸு இன்னும் இந்த ரேஞ்சில் ட்ராவல் பண்ணிட்டு இருந்துச்சுன்னா மேபி இன்றைக்கோ அல்லது நாளைக்கோ நல்ல ஒரு ஃபாஸ்ட் மூமெண்டம் பார்க்கலாம். மேபி அப்பர் சைடாக இருக்கலாம் அல்லது டவுன் சைடாக இருக்கலாம். ஆனால் லாங்குவேஜ் என்ன சொல்ல வருதுன்னா பை சைடு போகிறதுக்கான அறிகுறிகள் ரொம்ப அதிகமாக தெரியுது. ஏன்னா நல்லா ஒரு பாருங்கள், கேப் அப்பு புல் பேக்கு, இங்கே கேப் தான் கேப் அப்பு புல் பேக்கு. ஸோ இங்கே பாருங்கள், இந்த கேப் அப் என்ன சொல்ல வருது பாருங்கள். என்னதான் இருந்தாலும் நான் அப் சைடு போகிறதுக்கான மூமெண்டம் தான் நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லாமல் மார்க்கெட். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 4 கேனில் பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் அப்பர் சைடு க்ளோசிங் வச்சுருக்காங்க. ஓகேங்களா? இது நிஃப்டி 50யோட சார்ட்டு. அப்பர் சைடு க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்ல வருது, இந்த ரேஷன்ஸ் ப்ரைஸ் என்ன சொல்லுது, அக்குமுலேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ எப்படியா இருந்தாலும் இந்த லெவல் நான் கிராஸ் பண்ணிவிட்டு அப்பர் சைடு மேலே போகிறேன் அப்படின்ற விஷயம் சொல்ல வருது ஃப்ரெண்ட் நேரத்தில். ஓகேங்களா? சரி, எது வெள்ளம் மேலே போகிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour டைம் ஃப்ரேம் இப்போ பார்த்துலாருங்க. ப்ரைஸ் எங்கேருந்து லாஸ்ட்டாக டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ப்ரைஸு இங்கேருந்து செல்லர்ஸ் இருக்காங்க.
ஸோ ப்ரைஸ் அந்த ஏரியா டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ ஷார்ட் டைம் ஃப்ரேம் வந்துடலாம். ஒரு 10 நிமிஷம் டைம் ஃப்ரேம் வந்துட்டோம் அப்படின்னா ப்ரைஸ் எது வரலாம் போகும் அப்படின்றத நம்ம ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணலாம். கிட்டத்தட்ட 17,900 அதாவது 18,000 கிட்டக்கிட்ட ப்ரைஸ் டச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ப்ரைஸ் ஆல்ரெடி இந்த இடத்துல டிஸ்ட்ரிபியூஷன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ப்ரைஸு ஆல்ரெடி இந்த இடத்துல ரொம்ப நேரம் சஸ்டெண்ட் ஆகிட்டு நிற்குது. அப் ட்ரெண்டில் வந்த ஸ்டாக்கு சஸ்டெண்ட் நிற்குது. ஸோ பிரேக் அவுட் கொடுத்தது 17,800 இங்கே ப்ரைஸ் சஸ்டெண்ட் ஆகிட்டு நிற்குது அப்படின்னா 17,900 800 18,000 இதெல்லாம் வந்து ஃபாஸ்ட் மூமெண்டம் பார்க்கலாம். அதாவது நான் டேரெக்டாக அப்படியே போகும்னு சொல்ல வரல. ப்ரைஸ் இது மாதிரி தான் மேலே போகும். ஓகேங்களா? இது மேலே க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா இன்கேஸ் நாம் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாத அளவுக்கு இந்த லெவல் அதாவது 17,600 பிலோ க்ளோசிங் கொடுக்குது அப்படின்னா அப்போ நீங்கள் சேலிங்கான வியூ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரலாம் சேலிங்கான வியூ கிடையாது. மேபி இந்த லோவில் வந்து லிட்டில் பிட் கொஞ்சம் அகைன் வந்து ஒரு கன்சல்டேஷன் பண்ணுறதுக்காக திரும்ப வந்து மேலே போகலாம். ஸோ இந்த லெவலில் நம்ம சேலிங் பண்ணலாம் அப்படின்னா இது வந்து ரிஸ்கி ட்ரேடாக அமையும். இந்த லெவலில் வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்கி ட்ரேடாக அமையும். இந்த லெவல் சேல் பண்ணாதீங்க. ஒன்லி ஃபார் பையிங். இதுக்கப்புறம் பையிங் பண்ணுங்கள். இதுக்கு 17,000 கீழே 17,600 கீழே போனால் சேலிங்கான வாய்ப்பு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அதுக்கப்புறம் 17,500 ரவுண்ட் நம்பர் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த 100 பாயிண்ட்டை கேட்ச் பண்ணலாம். ஓகே, இது வந்து நிஃப்டி 50 சார்ட். இது அவங்களுக்கு ஆல்ரெடி நான் ஃப்ரீ டெலிகிராம் சேனலையும் சென்ட் பண்ணியிருந்தேன். நம்ம ப்ரைம் டெலிகிராம் சேனலையும் சென்ட் பண்ணியிருந்த லெவல்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தேன். ஓகே, நிஃப்டி 50 தான் நினைக்கிறேன். ஆமாம், எஸ், நிஃப்டி 50. ஸோ ஒரு சிலர் கேட்குறாங்க, சார் நீங்கள் லெவல்ஸ் மட்டும் கொடுக்குறீங்க, ப்ரைஸு இங்கேருந்து மேலே போமா இல்லை இங்கேருந்து கீழே வருமா அதை சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து மார்க்கெட் வந்து ப்ராபபிலிட்டி, ஹை ப்ராபபிலிட்டி தான். கிட்டத்தட்ட எல்லாருடைய சான்ஸ் வந்து 100% வந்து ஒர்க் ஆகிறது கிடையாதுங்க. இது 75% அக்யூரேசி தான் இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ரிஸ்கி தான் நம்ம எடுக்கணுமே தவிர இந்த இடத்துல இப்படி போகும் நம்ம டிசைட் பண்ண முடியாது. இப்போ இந்த இடத்துல வந்துச்சு அப்படின்னா இங்கேருந்து லிட்டில் பிட் இங்கே பை பண்ணுறீங்களா, இங்கே கீழே லோ ஸ்டாப்லாஸ் போடுங்க. இல்லை இங்கே சேல் பண்ணுறீங்களா, இந்த ஸ்விங் ஹை என்ன இருக்கோ அந்த ஹை ஸ்டாப்லாஸ் போட்டு இந்த லெவல் பாருங்கள். அதாவது டார்கெட் எது வரலும் போகுன்றத லெவல் கொடுத்துருக்கேன், அவ்வளோதான் உங்களுக்கு. இந்த லெவல் கட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த லெவல் வரலும் போகும். இல்லை இங்கே சப்போர்ட் எடுத்துச்சுன்னா அகைன் இந்த லெவல் வரும் அப்படின்ட்டு தான் உங்களுக்கு லெவல் கொடுத்துருக்கேன் தவிர உங்களுக்கு டிப்ஸோ கால்ஸோ கிடையாது. அது வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்காக ஷேர் பண்ணுறது, நல்லா புரிஞ்சுங்க. இது வந்து என் வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ப்ரைம் டெலிகிராம் சேனல் ஒன்று இருக்குது. அதுங்களுக்கு அந்த சென்ட் பண்ணணும் லைவ் மார்க்கெட்டில் அப்படின்றதுக்காக உங்களுக்கு ஷேர் பண்ணுறது. ஓகேங்களா? இப்போ நீங்கள் இந்த எக்ஸாம்பிள் இங்கே கூட எடுத்துருந்துருக்கலாம். நீங்கள் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கே நீங்கள் சேல் எடுத்து இதுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் போட்டுருக்கலாம். இல்லை நான் பை எடுக்க போகிறேன், இந்த லெவல் வரும்னு தெரியாது, இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து அகைன் மேலே போகணும்னு நினச்சிங்க அப்படின்னா இப்போ என்ன பண்ணிருக்கலாம், இதுக்கு மேலே போனால் பை எடுங்க, இதுக்கு கீழே வந்து ஸ்டாப் லாஸ் போட்டுடலாம். ஓகே, ரெண்டு விஷயம் தான் நீங்கள் பண்ணியிருக்க முடியாது. இடத்துல வேறு எதுவும் பண்ண முடியாது. இந்த இடத்துல ட்ரேட் எடுக்காமல் இருந்துக்கலாம். இந்த இடத்துல ட்ரேட் எடுக்காமல் இருந்துக்கலாம் நீங்கள். ஏன்னா உங்களுக்கு இந்த ஏரியா ட்ரேட் எடுக்கணுன்ற ஏரியாவது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா ப்ரீவியஸ் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் இருக்குது இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ட்ரேட் எடுக்கணுன்ற விஷயம் தெரியணுன்றதுக்காக உங்களுக்கு லெவல்ஸ் வந்து ஷேர் பண்ண உங்களுக்கு. ஓகேங்களா? ஏன்னா ஒரு சிலர் கேட்குறாங்க, சார் இந்த பர்டிகுலராக எனக்கு அந்த டார்கெட்டு அந்த லெவல்லாம் கொடுங்க சார் அப்படின்னாங்க. அப்போ எப்படியும் அந்த டிப்ஸ் கால்ஸ் பார்க்குறாங்க, எதிர்பார்க்குறாங்கன்னு அர்த்தவங்க. இப்போ பாருங்கள், இந்த ப்ரைம் டெலிகிராம் சேனல் இது. ப்ரைம் டெலிகிராம் சேனல் வந்து இன்னும் கொஞ்சம் எதுவரை இன்னும் அதாவது என்ன சொல்ல அக்யூரிஸாக லெவல் போனால் பேங்க் நிஃப்டி எல்லாமே வரல, எதுவரெல்லாம் ப்ரைஸ் மூவ் ஆகும் அப்படின்ற லெவல் கூட கொடுத்துருப்போம் உங்களுக்கு. ஃபெபினாக்கு ரீடெஸ்ட்மெண்ட் சிம்பிள், வேறு எதுவும் கிடையாது. இப்போ ரீடெஸ்ட்மெண்ட் போட்டு நெக்ஸ்ட் லெவலில் 0.5 0.618 நெக்ஸ்ட் லெவல் ப்ரைஸ் வெல்லும் வரும் அப்படின்றது ஒரு யூகம் தான் அது. ஓகேங்களா? ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த மாதிரி வந்திருக்கும். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி எங்கே ஸ்மூத்தாக ட்ராவல் ஆகிட்டுருக்கு, மேலே தான். ஓகேங்களா? இங்கே பாருங்கள் 41,000 இது வந்து சப்போர்ட் ஒர்க் ஆகிருக்கு. அதோட ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆகிடுச்சு, கேப் அப் ஆகிட்டு. ஸோ கீழே வந்து சப்போர்ட் ஒர்க் ஆகிருக்கு. ஸோ ப்ரைஸ் இங்கே ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ரைட்டுங்களா? இப்போ தான் நான் சொல்லி 0.5 0.618 அதாவது இங்கே நம்ம இங்கேருந்து கனெக்ட் பண்ணி இந்த ஹையை கனெக்ட் பண்ணி ஃபெபினாக்கு ரீடெஸ்ட்மெண்ட் போட்டோம் அப்படின்னா இந்த லெவல் 0.5 வரும், இது வந்து 0.618 வரும். ஸோ இது வரலாம் ப்ரைஸ் புல் பேக்காக கீழே வந்திருக்கு. ஸோ இங்கே வந்து இந்த ஏரியாவுக்கு மேலே ட்ராவல் பண்ண வரல நம்ம பையிங்கான வாய்ப்பு தான் பார்க்கணும். ஓகேங்களா? அதாவது 41,200 இந்த ஏரியா ட்ராவல் பண்ணுற வரல நீங்கள் பையிங்கான வாய்ப்பை தான் எதிர்பார்க்கலாம். சேலிங்கான வாய்ப்பை 41,200க்கு மேலே பார்க்காதீங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு கீழே கட்டாச்சா மட்டும் சேலிங்கான வாய்ப்பை எதிர்பார்க்கலாம். இது 41,200 பிலோ கட்டாச்சுன்னா
சேலிங்கான வாய்ப்பு இந்த லெவல் வரலும் பார்க்கலாம். அதாவது 41,000 தங்குந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்து டவுன் ஆகும். அந்த லெவலில் நீங்கள் பார்க்கலாம். அப்பர் சைடு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேலே ஒரு ஏரியா ட்ராவல் பண்ணியிருக்காங்க. 41,600லேருந்து 41,800 அந்த ஏரியா ரொம்ப குயிக்காக மூமெண்டம் ஆகிடும். மேபி உங்களுக்கு SGX நிஃப்டி எப்படி ஓப்பன் ஆகுன்னு தெரியாது. மார்னிங்கில் இப்போதைக்கு பிரகாரம் தான் ஃப்ளாட்டாக தான் இருக்குது. இப்போ எதுவும் தெரியுதில்ல. உங்களுக்கு இன்னும் ஒரு 4 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டைரக்ஷன் பிடிக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம டிசிஷன் எடுக்க முடியும். அதாவது மேபி ஒரு 10 o'clock ஆகட்டும், 10 o'clock 11 o'clock அந்த மாதிரி ஆகட்டும். அதுக்கப்புறம் ப்ரைஸோடைய பிஹேவியர் பாருங்கள், எந்த பக்கம் மூவ்மெண்ட் ஆகுதுன்னு பாருங்கள். நான் இதுக்கும் என்னோட டெலிகிராம் சேனல், ஃப்ரீ டெலிகிராம் சேனல் சரி, ப்ரைம் டெலிகிராம் சேனலும் சரி, எனக்கு தெரிஞ்ச என்னோடய வியூஸ் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன் நான். நீங்களும் ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகே, அது ப்ரைமில் வந்து எனக்கு வெபினார் ஸ்டூடெண்ட் தான் ஜாயின் பண்ண முடியும். நீங்கள் ஃப்ரீயில் ஜாயின் பண்ணிங்க. ஓகேங்களா? இல்லை டிமெட் அக்கௌண்ட் சொன்னேன் இல்லைங்களா, வீடியோ எண்டில் சொல்கிறேன் உங்களுக்கு. அது அப்படி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, 41,400 அபோவ் க்ளோசிங் வச்சிச்சு அப்படின்னா ஒரு அங்கேருந்து புல் பேக் பாருங்கள். அகெயின் ஒரு அப்மூவ்க்கான வாய்ப்புகள் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 41,600 லெவலும் 41,800 இந்த லெவலாம் ஈஸியாக நீங்கள் இந்த ஏரியாவில் ட்ராவல் பண்ணுறது நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம். இது இந்த லெவல்லாம் ஆல்மோஸ்ட் இதுலேயும் கன்சாலிடேஷன் ஆகிடுச்சு ப்ரைஸு. ஸோ கேப் அப் ஆகிட்டு ப்ரைஸ் கன்சாலிடேஷன் ஆகிடுச்சு. அகைன் அப்மூவ்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது. இப்போ லோயரில் வர மாதிரி இருந்துச்சுன்னா, நம்ம கீழே வர மாதிரி இருந்துச்சுன்னா ப்ரைஸோடைய பிஹேவியர் தெரிஞ்சிட்ருக்கும் உங்களுக்கு. ப்ரைஸோடைய பிஹேவியர் தெரிஞ்சிட்ருக்கும். ஆனால் லோயரில் சினாரியோ எங்கும் வரலாது. இன்னொன்று வந்து ஹையர் ஆகி போகிற மாதிரி தான் காமிக்கிறது. இல்லை ப்ரைஸ் கன்சாலிடேஷன் ஆகி நிற்குது அந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம நல்லா தெளிவாக இருங்க. இது லோ, இது ஹை. இந்த ஹையை பிரேக் பண்ணி மேலே நீங்கள் பையிங்கான வாய்ப்பு பாருங்கள். இந்த லோ கட் ஆகிடுச்சுன்னா இந்த 100 பாயிண்ட்டு நீங்கள் கேட்ச் பண்ணலாம். அவ்வளோதான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் செகண்ட் சினாரி இந்த ரெசிஸ்டன்ஸ்லாம் பிரேக் அவுட் ஆகிடுச்சு கீழே வந்துச்சுன்னா மட்டும்தான் நீங்கள் செல்லிங்கான வாய்ப்பு எதிர்பார்க்கலாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ எண்டில் ஒரு சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. அதாவது ஸ்டாக் செலெக்ஷன் பற்றி உங்களுக்கு ஒரு வெபினார் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸ்டாக் செலெக்ஷன், அதாவது நம்ம இன்ட்ராடேக்கு ஸ்டாக்ஸ்லாம் எப்படி செலக்ட் பண்ணணும், கன்ஃபியூஸாக இருக்குது அப்படின்றவங்களுக்காக ஒரு வெபினார் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இது யாருக்காக அப்படின்னா நம்ம யூடியூபர் சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்காகவும். ஜஸ்ட் நீங்கள் செய்ய வேண்டியது, இந்த வீடியோக்கு லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள். கிட்டத்தட்ட 5 லிங்க் கொடுத்துருக்கேன். இப்போ ஃபஸ்ட் 4 இருந்தது, இப்போ 5 கொடுத்துருக்கேன். 5ல் உங்களுக்கு எது லிங்க் ஓகேவோ அந்த லிங்க்கில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இப்போது அலைஸ் ப்ளூவாக இருக்கட்டும், அப்ஸ்டாக்ஸாக இருக்கட்டும். இப்போ ஷேர்காந்த் வந்திருக்கு. இப்போது ஷேர்காந்த் எஸ்ப்ரெஸோ அப்படின்னு ஒன்று வந்திருக்கேன். அதில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி பாருங்கள். அது என்ன ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னா ப்ராக்கெட் ஆர்டர் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆப்ஷனில். அதாவது ஸ்டாப் லாஸ் டார்கெட் ரெண்டுத்தையும் ஒரே டைமில் போட்டு நீங்கள் ஆர்டர் எடுத்துக்கலாம். அந்த புது லிங்க்கில் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில். விருப்பப்பட்டால் நீங்களும் அந்த லிங்க்கில் கிளிக் பண்ணி டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் என்னுடைய அந்த வெபினாரில் நீங்கள் அட்டென்ட் பண்ணலாம். அந்த வெபினாரில் அட்டென்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னா, என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் லைஃப் டைமுக்கு உங்களை ஆட் பண்ணிவிடும் ஃப்ரெண்ட்ஸ். டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அந்த வெபினாரில் அட்டென்ட் பண்ணுறவங்க எல்லாருமே ப்ரைம் டெலிகிராம் சேனலில் லைஃப் டைமுக்கு உங்களை ஆட் பண்ணிவிடுவேன். ஸோ மறக்காமல் இன்னும் 7 days தான் இருக்குது. இன்னும் ஆட் பண்ணுறவங்க ஆட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் இந்த விஷயம் சொல்லலாம் தான் வீடியோ எண்டில் சொல்லியிருந்தேன். ஏன்னா நிறைய பேருக்கு ஆல்ரெடி 2-3 நாளாக சொல்லிட்டு தான் இருக்கும், வீடியோலாம் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து இன்னும் சொல்லலையே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா மேபி அந்த வீடியோ பார்க்காம இருந்திருக்கலாங்க. ஜஸ்ட் ரீமைண்ட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இன்னும் அந்த ஷேர்கான் எஸ்ப்ரெஸோ பற்றி தெரியல அப்படின்னா டீட்டெயில்ஸாக நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணிக்கோங்க. அது எப்படி என்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு அதில் தெரிஞ்சிடும் இல்லை. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.